அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்க அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. தத்பிரசாதித் में महादेवादिन ही तन्नो रुद्र प्रदिजयादे. தத்பிரசாதித் में महासेनादिन ही तन्नो स्कंद प्रदिजयादे. முருகப்பெருமானுடைய ஆசை கொண்டும் பாலத்திருடைய திருவருளாலும் இன்றைய சிம்ம ராசிக்கு 1/3/2026 முதல் 7/3/2026 வரை சிம்ம ராசிக்கு எத்தகைய பலன் கொடுக்குது பார்ப்போம். இப்ப சிம்ம ராசியில அடங்கிய நட்சத்திரம் அப்படின்னாலே மகம் நட்சத்திரம் முழு நட்சத்திரம், பூர நட்சத்திரம் முழு நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டுமே சிம்ம ராசிக்கு உண்டான பலன். அப்ப சிம்ம ராசி அப்படின்னாலே சிவபெருமானுடைய ஆதிக்கம் உள்ள ராசி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மகம் நட்சத்திரம் என்னாலே பித்திருக்களுடைய நட்சத்திரம், பூர நட்சத்திரம் என்றாலே சுக்கிரனுடைய நட்சத்திரம், அதான் லட்சுமியுடைய கடாட்சம். அதே போல் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வேண்டியது சிவபெருமானுடைய நட்சத்திரம், அதாவது சூரியனுடைய நட்சத்திரம். அதனால இந்த காலத்தில் நம்ம தவறாம வழிபாடு, அப்போ சிவபெருமானுடைய வழிபாடு, திரம்பகம் மெஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஒருவார்கமிப பந்தனாம் மிருத்யோ முக்ஷிமா மிருதாது மந்திரம் மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லணும். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல 6 கிரகம் உங்க ராசிநாதனோட சேர்ந்து இருப்பது, யுத்த கிரகமாகவே அமர்ந்திருப்பது. அப்ப தெய்வத்துணை நம்மளுக்கு வேணும். அப்ப மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லிட்டு வரணும். எல்லாம் எனக்கு மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்ல கஷ்டமா இருக்குது அப்படின்னா ஒண்ணு அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய, சிவாய நமக, இல்லது தத்பிரசாதித்தே மகா தேவாய திமிகி தன்னோ ருத்ர பிரதியாதுங்கிற மந்திரம் நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு வரணும். அப்ப சிவன் ஆலயத்துல போய் உங்க ராசியாதிபதியே சிவபெருமான், அதனால சிவனை வழிபாடு தவறாம செய்து வரணும். 7 கிரகம் உங்களுக்கு பாதகமாகவே அமர்ந்திருப்பது சிறந்தது இருக்காதுன்னா சிறப்பு அல்ல. 8வது கிரகம் சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு 2ஆம் தேதி மேல் உங்க ராசியில அமர்ந்துவார். 4ஆம் தேதியே உங்க ராசி விட்டு விலகுகிறார். ஆகவே உங்க மொத்த கிரகமே உங்களுக்கு சற்று திசை திருப்பக்கூடிய தன்மை இருப்பினும் தன பிராப்தம் கொடுக்கும், தொழில் நல்ல மேன்மை அடையும். ஆனா மன சோர்வு, வெளியில சென்று வரும்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்காது. வெளியில சென்றாலே நம்மளுக்கு ஒரு கவலை உருவாகக்கூடிய தன்மை. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு 6 கிரகம் உங்க ராசியில கேதுவும் சந்திரன் அமரும் போது உங்களுக்கு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு திருப்தி அடையல. பணியாளர் பணியை செய்யற இடத்துல நம்மளுக்கு ஒரு குறைபாடு கண்டுகிட்டே இருக்காங்க. இந்த வேலையில நான் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த நேரத்துல நம்ம அதிகமாக விநாயகருடைய வழிபாடு தவறாம செய்து வரணும். அப்ப விநாயகரும் தேவனை கண்டிப்பாக தீபம் ஏற்றி கொஞ்சம் பிரதட்சணம் செஞ்சு நீங்க தினசரி வேலைக்கு செல்லணும். முக்கியமான பணிக்காண்டி செல்லணும், ஒரு தேங்காய் சூற விட்டுட்டு போகணும். ஆகவே அன்றாட வழிபாடு, விநாயகர் பெருமான வழிபாடு, சிவன் வழிபாடு தவறாம செய்து வரும்போது உங்களுக்கு நன்மையே நடக்கும். அந்த பூர நட்சத்திரக்காரங்க அம்பிகை வழிபாடு, அதுவும் அதிகமாக காமாட்சி அம்மனும் ஆண்டாள் வழிபாடு செய்து வருவது சிறந்தது. ஆகவே இந்த காலத்தில் நம்மளுக்கு கிரகங்கள் குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து உங்களை காப்பாற்றிடுவார். என்னதான் குறை இருந்தாலும் லாபத்தில் ஒரு கிரகம் 11ஆம் இடத்துல குரு பகவான் சுப கிரகம் இருப்பது சிறந்த பலன் கொடுக்கும். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில மேன்மை அடைய செய்து கொள்ளணும். குடும்பம் மேன்மை பெறும். என்னதான் இருந்தாலும் இந்த குறைபாடு கிரக குறைபாடாக இருந்தாலும் குடும்பம் மேன்மை பெறக்கூடிய தன்மை உண்டாகும். சென்ற இடம் சிறப்படைகிறதுக்கு ஏற்கனவே நம்ம தெய்வத்துணை சொல்லியிருக்கிறோம். அப்ப தெய்வத்துணையோட செல்லும்போது சென்ற இடம் மதிப்பு மரியாதை அனைத்தும் கூடும். இறைவா நீ தான் எனக்கு வழித்துணையாக இருந்து வரணும் யார் சொல்லி வெளியில போறாங்களோ அந்த இறைவனே அவங்களுக்கு வழித்துணையாக இருந்து அந்த தெய்வத்தால நம்மளுக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்து நம்மளுக்கு சிறப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அந்த சிறப்பினை தரும்போது நம்ம மகிழ்ச்சியே உருவாகும். குடும்பத்துல கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக இருந்து செயல்படக்கூடிய காலம். 2 பேர் சேர்ந்து ஒரு ஆலயத்துல சென்று வழிபாடு செய்யக்கூடிய காலம் இந்த காலத்துல. அதனால உங்களுடைய முன்னோருடைய கடமையும் தெய்வ கடமை சரியான முறையில செய்து வரவங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்கு அத்தனை பலம் கொடுக்கும்.
அதனால அவங்களுக்கு குறைகள்ங்கிறது இந்த வாரத்துல ஏற்படாது. அப்ப எல்லா வகையில அவங்களுக்கு மன மகிழ்ச்சியே கொடுக்கும். அப்போ திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அது மட்டுமல்லாம தொழில் நீண்ட காலமாக இது வைக்கலாம் இது செய்யலாம் அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. நீங்க செய்வோம் செய்ய வேண்டாம், அப்ப வெற்றியா தோல்வியா, ஆனா வெற்றி தான் நீங்க அடையக்கூடிய தன்மை உண்டாகும். அப்போ ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு ஷாப் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. ஆகவே இந்த வாரத்துல நம்ம அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதனால இந்த வாரத்துல நீங்க கடையும் வைக்கலாம், புது தொழில் தொடங்குறது, அது மட்டும் அல்லாது புதிய இடங்கள் வாங்கக்கூடியது, பூமி லாபம் உருவாகும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதால் பூமி அனுகூலங்கள் கிடைக்கும். சொந்த வீடு மனை அமையறதுக்கு உண்டான யோகம். நம்ம இந்த காலத்துல ஒரு மனை அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நீங்க தயாராகிடுவீங்க. அதனால இந்த வாரத்துல ஒரு மனை அமையக்கூடிய தன்மை. ஒரு பிளாட்டு பார்த்தாச்சு, அது அட்வான்ஸ் கொடுத்தா போதும், நம்மளுக்கு ஏத்தமான இடம், நம்மளுக்கு நல்ல திசை அமைஞ்சிருக்குது, நம்ம ராசிக்கு ஏற்றபடி தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு நீங்க ஒரு மன மகிழ்ச்சியோட செயல்படக்கூடிய காலம். உங்களுக்கு வயிற்றுக்கு ஏற்றபடி உடல் சோர்வு கொஞ்சம் கொடுக்கும், மனசோர்வு கொடுக்கும். ஆகவே சற்று கவனமாக உடல் ரீதி உங்களுடைய மருத்துவரை கலந்து ஆலோசனை செய்து கொள்வது கால சிறந்த பலன். சற்று வியாதிகள் இருந்தாலும் அது தக்கபடி மருத்துவரை அணுகி அதுக்கு தகுந்தபடி மருந்து மாத்திரைகள் உட்கொள்ளும் போது உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும், ஆரோக்கிய குறைபாடு உருவாகும். ஆகவே சற்று ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சற்று கவனமாக உடல் ரீதி பார்த்துக் கொள்வது சிறந்தது. வண்டி வாகனத்தை செல்லும் போது சற்று எச்சரிக்கையாக இருந்து வருவது சிறந்தது. இந்த காலத்துல விபத்து நடக்காமல் பார்த்துக்கணும். அவசரப்பட்ட வண்டி ஓட்டணுங்கிறதுல நம்ம 60, 70, 80 கிலோமீட்டர் போறோம்னா 40, 30 போறது கத்துக்கணும் இந்த வாரத்துல. ஆகவே சற்று பயத்துக்காண்டி இல்லை, நம்மளும் பாதுகாப்பு. அப்போ நம்ம ஒரு ஓரமா ஒதுங்கி போயிட்டே இருப்போம். போறமும் போட்டோம், நம்ம ஒரு ஓரமா போனோம், நம்ம நடுவில் ஏன் போகணும்? நடுவில் போனாதான் பின்னாடி வரோம், நம்மளுக்கு ஓரம் கட்டுறதுக்காண்டி ஒரு தவறு நடக்கக்கூடிய வாய்ப்பு. அப்ப நம்ம ஓரமா போயிட்டோம்னா வண்டி ஓட்டிட்டு நம்ம மேல எந்த விதமான பாதகம் வராமல் பார்த்துக்கிறது சிறந்தது. ஆகவே சற்று கவனமாக இந்த வண்டி வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாக இருந்து செயலாற்றும். சந்திரனும் கேது ஒன்னா கூடும் போது கவனம் திசை திருப்போம். ஆகவே நீங்க நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளணும்னா குழுவோட செல்வதே சிறந்தது. அல்லது நீங்க ஒரு கார் வச்சுக்கோங்க, ஒரு டிரைவரை வச்சு செல்வது சிறந்தது. நீங்களே டிரைவிங் பண்ணாம இருப்பது, நீண்ட தூர பயணத்துக்கு நீங்களே டிரைவிங் பண்ணாம இருப்பது சிறந்தது. ஆகவே சற்று கவனமாக இருந்து பயணம் மேற்கொள்ள வேண்டும். அது புதிய உறவுகள் கூடக்கூடிய தன்மை, புதிய உறவினர்கள் செல்லக்கூடிய தன்மை உண்டாகும். புது புது நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே உறவு முறையும் நம்மளுக்கு நன்மை உண்டாகும். புதிய நண்பர்களால நம்மளுக்கு ஒரு ஆதாயத்தை ஏற்படக்கூடிய தன்மையை கொடுக்கும். 3ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு சகோதர ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதே மாதிரி 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகமும் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். ஆகவே உங்களுக்கு அனைத்து கிரகம் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது. இருப்பினும் ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் பாவம் சுபம் தன்மை சேர்ந்திருப்பது ஒரு யுத்த கிரகமாக இருப்பதால் அதிலே உங்க ராசியில சந்திரனும் அமர்ந்து இருக்கும் போது சற்று கவனம் தேவைங்கிறது சொல்லிட்டு வரோம். எனவே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் குடும்ப மன மகிழ்ச்சி என்னது வேணும், வேண்டியது கிடைக்கக்கூடிய தன்மை உண்டாகும். உங்களுக்கு என்ன வேணும் அத்தனை அடையக்கூடிய தன்மை கொடுத்துரும். பயமின்றி செயல்படக்கூடிய தன்மை. நம்மளுக்கு எந்த பயம் இல்லை. நம்ம யாரை கண்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம கிட்ட நிக்கிறாங்க, அப்ப நம்ம பயம் இல்லை. நம்ம கிட்ட பயம் இருந்தா அப்படின்னா என்ன காரணம்? நம்மகிட்ட தவறு இருந்தா தான் நம்மளுக்கு பயப்படும். அப்ப நம்மகிட்ட தவறு இருக்காது. சிம்மராசிக்கார பெருசா தவறு ஏற்படாம பார்த்துக்குவாங்க கவனமோடு. ஆனா இருந்தாலும் கர்ஜனையோட செயல்படக்கூடிய தன்மை அவரு. அதனால அவங்களுடைய தன்மை அவனால சிம்மராசிக்கார அன்பர்களுக்கு, சிம்மராசி அன்பர்கள் இந்த காலத்தில் அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை உண்டாகும். அதனால கணவன் மணிக்குண்டான ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய தன்மை, தெய்வத்துக்குண்டான அனுகிரகம் செய்யும்போது அவங்களுக்கு மேன்மையா நல்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெயபலா ஜெயபலா ஜெயபலா. வாழ்க வளர்ப்பார். நன்றி வணக்கம்.